ஓகே. குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் லாஸ்ட்டாக எம்சிக்யூ பார்ட்டில் அந்த டவுட்ஸை விட நான் நம்புறேன் இது செய்யலைன்னு நினைக்கிறேன். இல்லையா, நான் இது செஞ்சேனா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா, நாங்கள் இன்னைக்கு இதை செஞ்சுட்டு பார்ட் டூ செய்வோம். அதோட ஒரு சில கேள்வி மட்டும் வச்சிருக்கேன், அதையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரியா, பார்ட் டூ வந்து கம்ப்ளீட்டாக எப்படி என்ன மாதிரி ஆன்சர் எழுதணும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டோம். என்ன பாயிண்ட் நீங்கள் எதை கொடுக்கணும், எதை பார்த்தா உங்களை அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணுற ஆள் வந்து உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து எப்படி நீங்கள் மார்க்ஸ் ஏர்ன் பண்ணலாம், அதுக்குரிய டெக்னிக் என்னன்ற விஷயம் தான் பார்ட் டூவில் சொல்லித்தருது. சரியா, ஸோ இந்த எம்சிக்யூட அளவுக்கு டைம் எடுக்காதுன்ட்டு நம்புறேன். சரியா, ஓகே. இது நாங்கள் 2021 லாஸ்ட் ஒன். சரியா, லாஸ்ட் ஒன்னு சொல்லல அது இல்லையா, டவுட்ஸ் அது சிலது விட்டுருக்கோம் இல்லையா. சரி, அதையும் கிளாரிஃபை பண்ணி முடிச்சிடுவோம் இன்றைக்கு இன்ஷால்லா. இன்றைக்கு இல்லைன்னா மேக்ஸிமம் இன்னொரு கிளாஸ் தான் எடுக்கும். இன்றையோட முடிஞ்சிருமே தான் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். சரியா, ஓகே. இந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸை குயிக்கா நோட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி செஞ்சது இல்லையா, உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். அஸ்மா அந்த பாட்டில் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கேன். ஸோ தட் இது நல்ல ஒரு சான்ஸ் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி போறதுக்கு. எக்ஸ்பிளனேஷனோட படிச்ச கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றத நீங்க விளங்கெடுக்கலாம், எத்தனை மார்க்ஸ் ஏர்ன் பண்ண போறீங்க. ஓகே, செய்யுங்க. சரியா, ஓகே.
அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். சரியா? இப்போ நீங்க இந்த 5 ஸ்டெம்முக்கும் என்ன ட்ரூ ஃபால்ஸ் போட்டிக்குன்னு பாருங்க. தென் உங்களுக்குரிய மார்க்ஸை பாருங்க. சரியா? இப்போ நான் நம்புற மாதிரி இந்த ஆகஸ்டோ அதுக்கு இந்த இந்த கெப்புக்குள்ள எக்ஸாம் நடந்துரும். ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சா எக்ஸாம் பத்தி மெசேஜ் ஏதாச்சும்? இது ஜூலை தானே போகுது. எப்படியும் பெரிய இல்ல அளவு மிஸ். டைம் இருக்காத எக்ஸாம் குறிய இன்ஃபர்மேஷன் வரும். நான் வெப்சைட்ல செக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் பிஸியால பார்க்க கிடைக்கல. சரியா? இந்த டுவெண்ட்டி இது நைன் தான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் போல ஒஸ்பி. ஆஹா எப்ப? இந்த ஏழு ஏழு 29 ஓ, 31 ஆஹா அப்போ உங்களோட டேட் வந்து இன்னும் வரல. ஒன்றும் வரையில. அப்ப நல்லதான் கொஞ்சம். ஏன்னா நாங்கள் ஒரு பேப்பர் தானே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்ப ம். 2021 இது நான் முடிஞ்சிடுவேன். அதோட சஜிதா மிஸ் வந்து 20 முடிச்சிட்டா, அவ 22 சம்திங். நான் யோசிக்கிறேன் 24 25 அந்த இது செய்வோம் மட்டும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது. பார்ப்போம். சரியா? அப்ப எங்களுக்கு அது இதாலும் போனா அட்லீஸ்ட் ஒரு 4 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா போகலாம். சரியா? நீங்க கான்பிடென்ட்டா படிக்கிற ஒருத்தர் எங்கள்ல எங்கள்ல இருந்து ஒரு இதை மட்டும் எடுத்து நீங்க கூட எஃபர்ட் போடுற ஆளாக இருந்தா ஒன்று செஞ்சாலும் கூட போதும். சரியா? இல்ல நீங்க பிஸி வேற ரீசனால படிக்க டைம் இல்லைண்டா இட்ஸ் ஓகே ஃபைன். நாங்க செய்யற மாதிரி இன்னும் 2 நான் உண்டு அவண்டாலும் செஞ்சா ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏதாச்சும் மெசேஜ் வந்தா கட்டாயம் ஒரு குரூப்ல சரி மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? அப்ப நாங்களும் இன்னும் கொஞ்சம் அலர்ட் ஆயிரணுமே. சரி, ஓகே. சரி, இதை பார்ப்போம். கேள்வியா? ரெஸ்பிரேஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை அன் இன்க்ரீஸ் இன் பிளாஸ்மா. இது கம்ப்ளீட்லி எந்த பேசிஸா வருது? பிசியாலஜி. சரியா? இது கம்ப்ளீட்லி ஒரு பிசியாலஜி பேஸ்ட் கேள்வி உண்டு. இது கேட்கிறது வந்து எங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஒரு பிசியாலஜி சம்பந்தமான ஒரு கேள்வி. கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, எங்கட ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கிறது கூடுறதுக்கான காரணிகள் என்னன்னு தான் கேட்கிறேன். சரியா? இப்ப நான் சொல்ற விஷயத்தை வச்சு இதுக்குரிய நோட்ஸ் நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னா இதுக்குரிய நோட்ஸ் ஒன்று தார அளவுக்கு எந்த ப்ரிப்பரேஷன்ல எதுவுமே இல்லை. இப்படி ஒரு ஸ்லைடு ஒன்று கூட நான் ஆட் பண்ண ரெடியா எனக்கு டைம் கிடைக்கவும் இல்லை, அது போடவும் இல்லை. சரியா? இப்ப சொல்ற பாயிண்ட்டை வச்சு ஆல்ரெடியும் நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு நோட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல மிஸ் ஆகியிருந்தா இதுலயாவது செஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப ரெஸ்பிரேஷன் தூண்டப்படுற காரணிகள் நீங்க தெரியணும். ஏன்னு சொன்னா அது கேள்வியில வந்திருக்கு. ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர். கார்பன் டை ஆக்சைடு மீன் CO2 கேஸ் இல்லையா? சரியா? இப்போ உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடினா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு பாருங்க. சரியா? இப்ப கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடினா என்ன நடக்கும்? பிளட்ல இருக்கக்கூடிய வாட்டரோட கம்பைன் ஆகி அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? ம்? இப்ப CO2 கேஸ் வாட்டரோட கம்பைன் ஆகி என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? HCO3. HCO3 அப்படின்னு சொன்னா அது என்ன? கார்போனிக் ஆசிட ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? கார்போனிக் ஆசிட ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார்போனிக் ஆசிட ப்ரொடியூஸ் பண்றதால இந்த கார்போனிக் ஆசிட்ன்றது என்ன? ஒரு ஆசிடா பேஸா? ஆசிடா acid. பேஸா? acid. அசிட். சரியா? கார்போனிக் அசிட் அதுலயே வருது இல்லையா? அப்ப அசிட்ன்றதால pH லெவல் என்ன செய்யும்? அசிடாக இருந்தா pH என்னவா நடக்கும்? குறையும். pH குறைந்தது என்ன செய்யப்படுதுன்னா அங்க இருக்கக்கூடிய கீமோ ரிசெப்டர்ஸ் மூலமாக விளங்கி அது பிரெயினுக்கு மெசேஜ் போகும். என்ன? ரெஸ்பிரேஷனை கூட்டுங்க. பொதுவா CO2 கூடி இருந்தா நல்லமா? CO2 கூட இருந்தா நல்லமா? இல்ல. சரியாக என்ன நடக்கும்? எங்களோட பொடியில ப்ரொடியூஸ் ஆக CO2 வந்து ஆக்சிஜன் நாங்க உள்ளெடுக்கிற ஆக்சிஜன் மூலமாக மாற்றப்பட்டு பேலன்ஸ் ஆகணும். சரியா? இது சும்மா வாழும் வேற ஏதோ ரீசனால இந்த CO2 கேஸ் அளவு கூடணும்னு சொன்னா அது எங்களோட பொடிக்குள்ள போய்த்து வேலை செய்யற விஷயம் நீரோட சேர்ந்து HCO3 கார்போனிக் அசிட ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கார்போனிக் அசிட ஃபார்ம் பண்றதால இது ஒரு அசிட் என்ன செய்யுது? pH குறைவு. ஸோ அங்க இருக்கக்கூடிய கீமோ ரிசெப்டர்ஸால டயக்னைஸ் இது டிடெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதை டிடெக்ட் பண்றது மூலமாக ரெஸ்பிரேஷன் தூண்டப்படுகிறது. சரியா?
ரெஸ்பிரேஷன் தூண்டப்பட்டு இந்த ஒரு என்ன செய்யக்கூடிய இந்த நிலைமைய சீரமைக்கும். ரெஸ்பிரேஷன் தூண்டப்படுறதால. சரியா? அப்ப கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் கூடுறதால ரெஸ்பிரேஷன் என்ன நடக்கும்? கூடும். சரியா? ஸோ தட் இதுக்குரிய ஆன்சர் ட்ரூ. நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ்பிரேஷன் ஸ்டிமுலேட் பண்ணப்படுறது எங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் கூடினா, கார்பன் டை ஆக்சைடு கன்சன்ட்ரேஷன் கூடினா அந்த விஷயம் தெரியணும். சரியா? ஏன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் இதுக்கு பின்னாடி கூட விலங்கெடுக்கிற விஷயம். நீங்க இந்த முக்கியமான பாயிண்ட் கட்டாயம் ஞாபகம் வைக்கணும். Okay, the next one, concentration of bicarbonate ion, H2CO3, bicarbonate ions. சரியா? இந்த பைகார்பனேட் அயன் என்று சொல்றது நியூட்ரல் ஃபார்ம், நடுநிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர். அவங்களோட கன்சன்ட்ரேஷன் சேஞ்ச் வந்து இந்த ரெஸ்பிரேஷன்ல இந்த ஒரு பங்களிப்பையும் செய்யறது இல்ல. சரியா? அதால எந்த ஒரு இதுவும் வரல. ஸோ தட் அதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன? ஃபால்ஸ். கன்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரைடு சேம் வே இதுவும் வந்து என்ன செய்யாது? எங்கட சுவாசிக்கிறத தூண்டுறதுல எந்த ஒரு சந்தர்ப்பமே சம்பந்தமுமே இல்லை, எந்த ஒரு தொடர்புமே இல்லை. ஸோ தட் இதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். தென் ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர். ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் கூடினால் ரெஸ்பிரேஷன் கூடுமா குறையுமா? ஆக்சிஜன் அளவு கூடினா சுவாசிக்கிறது தூண்டப்படுமா இல்லைன்னா நிரோதிக்கப்படுமா? தூண்டப்படும். தூண்டப்படும். உம், தூண்டப்படுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக்சிஜன் அளவு கூடிருக்குது, பிளட்ல பாடியில ஆக்சிஜன் அளவு கூடிக்குது. கூட செல்ல சுவாசிக்கிறது கூடணுமா குறையணுமா? போதுமாக இருக்குது. இப்ப ஆக்சிஜன் நல்லா இருக்குது, பாடிக்குள்ள ஆக்சிஜன் நல்லா இருக்குது, பார்ஷியல் பிரஷர் நல்லா கூடியா தான் இருக்குது. குறையும். குறைஞ்சா தானே வெளிச்சுவாசம் நடக்கும். ஆக்சிஜന്റെ പാർഷ്യൽ പ്രഷർ കുറഞ്ഞാൽதான் என்ன நடக்கும்? ரெஸ்பிரேஷன் கூடும். இங்க என்ன சொல்றாங்க? ஆக்சிஜന്റെ பார்ഷ്യல் பிரஷர் கூடினால் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸ்டிமுலேஷனா? ஸ்டிமுலேஷனா? குழப்புதான் நான் சொல்ற விஷயம். கன்ஃபியூஸ் பண்ணுதா? இல்லதானே? நீங்க சொல்றது சரி. ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் குறைஞ்சாதான் ரெஸ்பிரேஷன் கூடுற. ஆனா கேள்வி என்ன சொல்ற? இன்க்ரீஸ் இன் பிளாஸ்மா. அப்போ ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் கூடுமாக இருந்தால் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸ்டிமுலேஷனா இன்ஹிபிஷனா? ம்? தூண்டப்படுமா நிரோதிக்கப்படுமா? இப்ப இதுல உச்சுவாசம் வெளிச்சுவாசம் சொல்லி தானே பொதுவா தானே ரெஸ்பிரேஷன் சொல்றாங்க. ரெஸ்பிரேஷன் அப்படி வரீங்களா? ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷன் சொன்னா மூச்சு எடுக்கிறது. சரியா? அதுல நாங்க அந்த அளவு யோசிக்க போக கூடாதுமா. உச்சுவாசமா வெளிச்சுவாசமாண்டு ரெண்டா அப்ப இன்ஸ்பிரேஷனோ எக்ஸ்பிரேஷன் அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்க பொதுவா சுவாசத்தை சொல்றேன். அப்ப நாங்க பொதுவா ரெஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ரெண்டும். இப்போ ஆக்சிஜன் இந்த பார்சியல் பிரஷர் கூடனா தானே எக்ஸ்பிரேஷன் நடக்கும். குழப்பிடா? ஓ குழப்புது. ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் கூடினால் ஓ எக்ஸ்பிரேஷன் கூடும். சரியா? நான் பொதுவா ரெஸ்பிரேஷன் என்று சொல்ற நேரம் கொமனா என்னது சொல்ற? சுவாசிக்கிறது மீன்ஸ் இன்ஸ்பிரேஷனை தான் மெயினா கருதுறோம். சரியா? எக்ஸ்பிரேஷனை தாண்டி நாங்க சுவாசம் என்று பொதுவான விஷயத்துல மூச்செடுக்கிறது, அந்த கொமனான கிட்டத்தட்ட இன்ஸ்பிரேஷன் அந்த விஷயம் தான் கன்சிடர் பண்றேன். வேறு பிரிச்சு எக்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனை பார்க்க போவேனா கேள்வி கொஞ்சம் மற்ற கன்ஃபியூஸ் ஆக பார்க்கும். விளங்குதா? சரியா? அப்ப ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் கூடினால் என்ன நடக்கும்? ரெஸ்பிரேஷன் வந்து இன்ஹிபிஷன் தான் நடக்கும். சரியா? அப்ப இங்க என்ன நிலவரம்? ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் குறைஞ்சால் ரெஸ்பிரேஷன் தூண்டப்படும்.
இங்க கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் கூடினா தூண்டப்படும், ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் குறைஞ்சால் தூண்டப்படும். அது சரி. சரியா? அப்ப pHன்றது இது வந்து pH என்று சொல்றது கூடின என்று சொன்னா அது வந்து ஸ்டிமுலேஷனை தராது. குறைஞ்ச என்று சொன்னா அசிடிக் தன்மையை கொண்டு வருது, கார்போனிக் ஆசிட் அந்த கன்செப்ட். ஸோ இது குறையிற நேரம் ரெஸ்பிரேஷனை கூட்டலாம். அப்ப இன்க்ரீஸ் இன் பிளாஸ்மா பிஹெச்ன்றது போல, டிக்ரீஸ் இன் பிளாஸ்மா பிஹெச் மேபி கேன் டு இன்க்ரீஸ் ரெஸ்பிரேஷன். சரியா? இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, எங்கடி இந்த சாப்டர் முடிஞ்சாச்சு. இப்ப நாங்க பார்ட் டூவுக்கு வரப்போறோம். சரியா? பார்ட் டூக்கு எங்களுக்கு இவ்வளவு டைம் போகாது. 2020 மார்னிங் எம்சிக்யூட பார்ட் டூ. சரியா? இதுக்கு எங்களுக்கு அந்த அளவு டைம் போகாது. கொமனா எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 5 சாப்டர் இதை டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு மிச்சம் டைம் தர வேண்டிய தேவையும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். சரியா? இந்த முதலாவது கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப நான் கேள்விக்கு விடை எழுத சொல்லல, பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க. தென் எக்ஸ்பிளனேட்டரி வீவ்ல எப்படி ஆன்சர் பண்றது ரெண்டாவது பார்ப்போம். சரியா? மிச்சம் டைம் தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம். அதுக்காண்டி சும்மா பீனை போட்டு சுத்த வேணாம், சும்மா இருக்க வேணாம், படுக்க வேணாம். நீங்க ட்ரை பண்ணி எழுதுங்க, அப்பதான் பார்க்கலாம். சரியா? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னா. ஓ, சாரி சாரி. இது வந்து 2000 எப்போ? 2020 டிசம்பர் பார்ட் டூ மார்னிங் நான் ரிசர்வ் பண்ணது 2018. சாரி, வெரி சாரி. கொஞ்சம் இருங்க பார்ப்போம். ஓ, 20 பார்ட் டூ. ஐயோ, 20 டிசம்பர். இது ஈவினிங் பேப்பர், மார்னிங் பேப்பர், ஈவினிங் பேப்பர் ரெண்டு நடந்துச்சு. 2018.
கொஞ்சம் இருங்க. ஐயோ, நீங்களும் சொல்லலே. ஆ இந்த அறிக்கை உங்களை நான் உங்களோட குரூப்ல ஷேர் பண்றேன். சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணி இந்த பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான கேள்வி செஞ்சுப்படுமா இல்லையான்னு தெரியா. நீங்க அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. அதுல டவுட்ஸ் எதுவும் இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டீங்களே. சரி, ஓகே, இது பார்ப்போமே. கொஞ்சம் இருங்க. ஓகே, இதான் சரியானது. சரியா? ஓகே, இதை செய்வோமே. சாரி, வெரி சாரி. ஃபர்ஸ்ட் கேட்கிறது எந்த பேசிஸ்ல கால்குலேஷன். ஓகே, அந்த பெரிய ஒரு டைம் போகாது. தென் என்ன மாதிரி இந்த மாதிரி சாப்டர். ஓகே, செய்யுங்க பாப்போம்.
ஓகே, அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்க நோட் பண்ணிக்கணும். இதுண்டா உண்மையில ஈஸியான கேள்வி. இதுல என்ன டெக்னிக் சொல்லி தரதுக்கும் இல்ல. கால்குலேஷன் தெரிஞ்சா செய்யலாம். கால்குலேஷனும் என்ன ஃபார்மசி இதுல வந்து இன்டர்னலுக்கு அப்படி டீப்பா எல்லாம் வரல. அப்போ உங்களுக்கு எப்படியும் அந்த அளவு டீப்பா வரப்போறது இல்லை. அடுத்தது பாருங்க. அதுக்கு போக முன்னால ஜென்ரலான விஷயத்தை நாங்க ஒரு ஐடியா எடுக்கணுமே. டியூரேஷன் இஸ் 3 hours 45 minutes. For both MCQ paper and structured essay papers, suggest spending 75 minutes for the SCQ paper and 150 minutes for the MCQ paper. விளங்குதா? உங்களுக்கு ரெண்டையும் ஒரேடியா தாராங்க. 3 மணித்தியாலமும் 45 நிமிஷம், கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம். 45 3 hour 4 40 நிமிஷம் தாராங்க. அதுல நீங்க பேலன்ஸாக கேள்வி செஞ்சுட்டு போகணும். தார நேரம் எம்சிக்யூ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகவும் கூட. எஸ்சிக்யூ நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா எழுத தெரியும் சரி, அதுக்கு கூடிய டைமும் எழுத கூட. நீங்க ஒன்றுலையும் உங்களோட எக்ஸ்பர்ட்டை காட்டணும்னு சொல்லி உங்களுக்கு வேற அவார்ட் தர போறதும் இல்லை, உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா லைசன்ஸ் தர போறதும் இல்லை. டைமை மேனேஜ் பண்ணி ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்தா எழுதலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா டைமை மேனேஜ் பண்ணணும், சரியா? இப்ப அவங்க இதுல செல்றதும் பாருங்க. நீங்க எஸ்சிக்யூக்கு வந்து எவ்வளவு டைம் கொடுக்கலாம்? கிட்டத்தட்ட ஒரு 75 நிமிஷம் கொடுக்கலாம்னு சொல்றேன். 75 நிமிஷம் சொன்னா 1 மணித்தியாலமும் 15 நிமிஷம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எம்சிக்யூ பேப்பர் எவ்வளவு கொடுக்கும்னு சொல்றாங்க? எம்சிக்யூக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குற? 150 நிமிஷம் அப்படின்னு சொன்னா 2.5 மணித்தியாலம் அதை கொடுக்கலாம். அதுக்கு 2.5, இதுக்கும் 1.25. அந்த மாதிரிதான் உண்மையிலே வர டைம். அதை பத்தியும் ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா கால்குலேஷன்ஸ் வித்தின் த ஸ்பேஸ் ப்ரொவைடட். சரியா? 5 கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5. உங்களுக்கு வந்து இதுல சாய்ஸ் இல்ல. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்ப இதுல இருந்துதான் நீங்க மார்க்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, முதலாவது உண்மையிலே ஒரு ஈஸியான பார்ட் என்ன? கால்குலேஷன். சரியா? பாருங்க. ரைட் தி மெத்தட் அண்ட் கால்குலேஷன் டு ப்ரிப்பேர் 500 milliliter of 1 in 4000 solution from a 1 in 800 solution. ஓகே, அதுக்குரிய ஆன்சர்ஸ் உண்டு. மைக் ஆன் பண்ணி செல்லுங்க, இல்லைன்னா chatல சென்ட் பண்ணுங்க. தென் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? மெத்தட ரெண்டாவது நீங்க எழுதிக்கலாம். சரியா? முதலாவது விஷயம் எதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? இல்ல எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம், சும்மா நீங்க எழுதுறதுதான். எனக்கு அப்படியா? ஆ? என்ன மாதிரி? ஆ? இதுல சொல்றாங்க, கேள்வி அழகா பாருங்க. மெத்தட நீங்க எழுதிக்கலாம். ஏதாச்சும் கண்டுபிடிக்க சொல்லிருந்தா அதை கண்டுபிடிக்கணும், இல்லையா? 500 milliliter of 4000, 1/4000. இந்த செறிவுடைய சொல்யூஷன் 500 ml தயாரிக்கிறதுக்கு இந்த செறிவுடைய சொல்யூஷன்ல இருந்து எத்தனை மில்லிலிட்டர்ஸ் எடுக்கணும், எவ்வளவு கனவளவு எடுக்கணும் என்றதை நீங்க முதலாவது கால்குலேட் பண்ணி காட்டணும். சரியா? உங்களுக்கு இந்த கேள்வியை வாசிக்கிற நேரம் என்ன கேண்டது மைண்டுக்குள்ள போகுதான்னு செக் பண்ணணும். இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களோட மைண்டுக்குள்ள வந்திருந்தா ஓகே, நீங்க இருக்கிற இது குட். அப்படி இல்லையா, இந்த மாதிரி கேள்வியை பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த அபிலிட்டிய கொண்டு வரணும். சரியா?
ஓகே, இதுல பாருங்க, நல்லா உங்களுக்கு கேள்வி வாசிங்க. ரைட் தி மெத்தட் and calculation to prepare 500 milliliter of 1 in 4000 solution from a 1 in 800 solution. உங்களோட ஆன்சர் எனக்கு சென்ட் பண்ணுங்க. எவ்வளவு வால்யூம்ன்றது சென்ட் பண்ணுங்க சாட்ல. சரி, என்ன நீங்க சென்றாலும் ஓகே. ஓகே, ஒருத்தர் ஆன்சர் சென்ட் பண்ணிருக்காங்க. சரியா, ஆனா ஆன்சர் பில. சரியா, பிரச்சனை இல்லை, நீங்க ட்ரை பண்ணிக்கிறீங்க. ஏதோ ட்ரை பண்ணுங்க தொடர்ந்து. மத்தவங்களுக்கு ஐடியா இருக்கா, இல்ல கேள்வி விளங்கலையா, அப்படி ஏதாச்சும் இருக்கா? சரி பாப்போம். தானே முதலாவது ஃபோக்கஸ் ஆகிற ஏரியா C1 V1 ஈக்குவல் டு C2 V2 ஈக்குவேஷன். சரியா, இந்த சமன்பாட்டு பேசிஸ்ல தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. வெரி சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதை பார்த்து worry பண்றதுக்கு இல்ல, அழகா விலங்கெடுக்கிறதுனா இருக்கு. சரியா, இதுல முதலாவது விஷயம் பாருங்க. C1 V1 ஆக நாங்க இதை எடுப்போம். கண்டுபிடிக்க வேண்டியது இருப்போமா? C1 V1 ஆக இதை நாங்க தயாரிக்க போறோம். 4000 தான் உண்மையா தயாரிக்க போறது. அதை தயாரிக்கிறது ரெண்டாவது போட்டு நாங்க சொல்யூஷன் வந்து எவ்வளவு? 1 in 800. Write the method and calculation to prepare 500 milliliter of 1 in செறிவு எவ்வளவு கனவளவு எடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரியா, சோ நாங்க இந்த இடத்துல போடுவோம் என்ன, எங்க டீக்கு சரியா, 1 in 800 mean 1 over 800 மல்டிப்ளை பண்ண போறோம். எங்களுக்கு கனவளவு தெரியா V1. சோ C2க்கு போட போறோம். 1 in எவ்வளோ? 4000 தான் நாங்க தயாரிக்க போறது. எங்களுக்கு அதிட கனவளவு தெரியும் எவ்வளோ? 500 மில்லிலிட்டர். சரியா, இங்க நாங்க லிட்டருக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய பிரச்சனை இல்ல. இருந்துச்சுன்னா ரெண்டுமே லிட்டர்ல வந்துடும். நாங்க லிட்டர்ல மில் லிட்டர்ல வச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆன்சரும் மில் லிட்டர்ல வந்துடும். இல்ல உங்களுக்கு இல்ல, நீங்க சரியா தான் போவீங்க அப்படின்னா நீங்க லிட்டருக்கு தாராளமா மாத்தலாம், மாறுறது பிரிச்சு. சரியா, சோ இந்த இடத்துல நாங்க இது ரெண்டு என்ன செய்யலாம்? கட் பண்ணலாம். 8ல 8 ஒன்று 40க்குள்ள 8 எத்தனை இருக்குது? 5. இப்ப என்ன செய்யலாம்? V1 கண்டுபிடிக்கிறேன் சொன்னா V1 இஸ் ஈக்குவல் டு 500 5ஆல பிரிச்சோம் சொன்னா எத்தனை? 100 மில்லி லிட்டர் தேவை. சரியா, அப்படி சொல்லி. சரியா, 250 மில்லி லிட்டர்
எந்த இடத்துல பிழை விட்டதால வந்தது எனக்கு விளங்கல்ல. மேபி இதை மட்டும் ஆயிரத்தால பிரிச்சிருப்பாங்களோ. பிரிச்சிருந்தேன்னு சொன்னா கீழே ரெண்டு வந்திருக்கும். ரெஞ்சு 10, ஒன்றுக்கு 10. ஆஹா. ஏதோ இடத்துல உங்களோட ஒரு பிழை பெயர்த்திருக்கு. சரியா? சிம்பிள், அழகா விளங்குங்க. நான் சொல்றது விளங்குதான்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? உங்களோட ஐடியாவை சொல்லுங்க, தென் எனக்கு அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகலாம். அதாவது மிஸ்டேக் எனக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் உண்டு அதான் பிரிச்சுட்டு என்ன மாதிரி? என்ன? ஆஹா. என்னதால பிழையாகினதுமா? பிரிண்டிங் மிஸ்டேக் எனக்கா பிரிண்டிங் 1 in மிஸ்டேக்கா? 400 சொல்யூஷன் ஓகே. ஐடியா சரின்றதால பிரச்சனையே இல்லை. சரியா? அது ஓகே, ஆன்சர் பிரச்சனையே இல்லைண்டா. நீங்க அது ஒரு இதால தானே மிஸ்டேக் பேத்திருக்க. வெரி குட். அப்ப நீங்க ஆன்சருக்கு வந்திருக்கிறீங்க. அப்படியா இருந்தா உங்களோட ஆன்சர் பிழைச்சாங்க. இது இல்லாம நீங்க வேற ஏதோ காரணத்தால இருந்தா இந்த நீங்க ஈக்குவேஷனை போட்டு இந்த ஐடியாவுக்கு போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அது சம் கைண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்துடும். சரியா? சரி, என்று சொன்னா இங்க பாருங்க, ஈச் பார்ட் கேரிஸ் மேக்ஸிமம் ஆஃப் 20 மார்க்ஸ். சரியா? இதுல தந்திருக்குது ஒரு பாட்டுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருது? மேக்சிமம் 20. ஒவ்வொரு கேள்விக்கும் 20 என்று சொன்னா 5 கேள்விக்கு 100. 20 வந்து எத்தனை? 3 பிரியுது, 3 கொஸ்டின்ஸுக்கு. அது வெறு 6, 6.5 மார்க்ஸ் அப்படி வச்சாலுமே நீங்க இந்த ஈக்குவேஷன் போட்டாலே அதுக்குரியது வந்துடும். சரியா? எதுவுமே தெரியலண்டா கூட நீங்க உங்களுக்கு வர ஐடியா வச்சு செய்யுங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ற ட்ரிக் இதெல்லாம். இப்ப நீங்க படிச்சுல கால்குலேஷன் பார்ட் விளங்குது இல்ல ஏதாவது இருந்துட்டு சொன்னா யோசிங்க, அழகா யோசிங்க. அப்படி யோசிச்சு உங்களோட மைண்டுக்கு வாரதை எழுதுங்க தானே. இப்ப இப்ப நான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்ன, ஆன்சர் என்னன்னு கேட்கிறேனே, நீங்க guess பண்ணுங்க. நீங்க வேறொரு ஈக்குவேஷனை போட்டிருந்தா கூட நீங்க நாளைக்கு இந்த ஈக்குவேஷனை போடுவீங்க. சரியா? அப்படிதான் வரும். இந்த கால்குலேஷன் பார்ட்லாம் சும்மா பார்த்து கொண்டிருந்து வராது. யோசிங்க, போட்டு பாருங்க, தென் அதுக்கு பிறகு ஆன்சர் வரும். சும்மா பேனையும் இதையும் வச்சு யோசிச்சுட்டே இருந்தா இந்த மாதிரி பாட்டுக்கு செய்யவே இயலாது. விளங்குதா? இது விளங்கலைன்னா ஒரு 10 கேள்வி வாசிங்க. விளங்கல 10 முறை ரிப்பீட் பண்ணுங்க. இது என்னன்னு கிளிக் ஆகும். சரியா? இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும். 100 meters. இதோட ஆன்சர் கொடுத்தது வருமா? அந்த கேள்விக்குரிய ஆன்சர் முடியுமா? இல்ல. ஒரு பார்ட்டிட வேலை இதோட நிப்பாட்டுவாங்க. அது அந்த கால்குலேஷன் பார்ட் மட்டும் கூட செய்யற பிள்ளைகள் அவங்க இதோட நிப்பாட்டுவாங்க. இன்னொன்று, கால்குலேஷன் விருப்பம் இல்லாத ஆட்கள், ஓ கால்குலேஷன் தெரியும் சோ மெத்தட் எப்படி எழுதுற அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி கால்குலேஷன் தெரியலன்னா அட்லீஸ்ட் மெத்தட சரி எழுதிட்டு வாங்க. கனவளவுக்கு பி மில்லிட்டர்னு சொல்லியாச்சும் போட்டு. சரியா? ட்ரிக்கா சரியா கேள்வி விளங்கெடுக்கிற ஒருத்தர் ரெண்டையும் பிடிப்பாங்க. ரைட் தி மெத்தட் அண்ட் கால்குலேஷன். ரெண்டுக்கும் தான் மார்க்ஸ் கேரி ஆகுது. மெத்தட் அண்ட் கால்குலேஷன். கால்குலேஷனை காட்டியாச்சு. சோ தட் நெக்ஸ்ட் ஒர்க் மெத்தட் நீங்க சொல்லணும், எப்படி செய்ய போறேன்னு. சரியா? என்ன சொல்லணும்? தெரியலன்னு சொன்னா இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் எழுத எஸ்சிக்கு பார்ட் அந்த அளவு அப்படி கொடுக்கறது டைம் உண்மையில அப்படி செஞ்சு படுறோமே, சொல்றத எழுதி வச்சுக்கோங்க தெளிவா. நீங்க முதலாவது சொல்லணும் என்ன? டேக் 100 milliliter from எதுல இருந்து 1 in 800 சொல்யூஷன் into என்ன தீர்க்கணும், என்ன தீர்க்கணும். இப்ப நீங்க இது ஒரு செறிவுல மாற்றம் தான் செய்ய போறது. சோ தட் எந்த எந்த எக்யூப்மெண்ட் எடுக்கணும் லேப்ல இருக்கக்கூடிய. ம்? என்ன எப்படி எடுக்கணும்? பீக்கருக்கு எடுக்கணும். எவ்வளவு கொள்ளளவுல பீக்கர்?
500 மில்லிலிட்டருக்கு கூடிய பீக்கருக்கு எடுக்கணும். ஸோ நீங்க முதலாவது பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். டேக் 100 மில்லிலிட்டர் ஃப்ரம் 1 in 800 solution to a clean dry 500 milliliter capacity beaker. சரியா? அத ஃபர்ஸ்ட் பாயிண்டா மென்ஷன் பண்ணிட்டு நீங்க அடுத்து என்ன செய்யணும்? எடுத்திக்கிற அந்த இதுல நீங்க பியூரிஃபை வாட்டர் எடுத்துருக்க டைலூட் பண்றதுக்கு இப்ப கன்சென்ட்ரேட்டான உண்டை நாங்க என்ன செய்ய போறோம்? கன்சென்ட்ரேஷன் குறைக்க போறோம். ஸோ இதுட்டு என்ன செய்யணும்? நல்லா கன்சென்ட்ரேட் ஆக இருந்தோண்டு கன்சென்ட்ரேஷனை குறைக்க போறோம். ஸோ நாங்க பியூரிஃபைட் வாட்டரை தான் ஆட் பண்ணி டைலூட் பண்ண போறோம். ஸோ நீங்க எடுத்த வாட்டர்ல அந்த பீக்கர் 500 மில்லிலிட்டர் பீக்கர்ல கிட்டத்தட்ட 2/3 அப்படின்னா முக்கால் பகுதி முக்கால்வாசி ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த பீக்கர்ல ஃபில் பண்ணணும். ஆட் 2/3 பியூரிஃபைட் வாட்டர் டு இட். சரியா? அதுக்கு நல்லா அந்த பியூரிஃபைட் வாட்டரை போட்டு தென் என்ன செய்யணும்? நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு டைலூஷன் தானே. என்னத்தை வச்சு மிக்ஸ் பண்ற? எந்த எக்யூப்மெண்ட் எடுக்கிற மிக்ஸ் பண்றதுக்கு? பீக்கர்ல வச்சு மிக்ஸ் பண்றது எந்த எக்யூப்மெண்ட் எடுக்கிற? எந்த எக்யூப்மெண்ட்? யோசிச்சு பாருங்க. எதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம்? எதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம்? யோசிங்க. கொஞ்சம் யோசிங்க. சரி வரலன்னா ஒரு கூகுள்ல பாருங்க. இல்லைன்னா ChatGPT சரி கேளுங்க. நான் சொல்லிட்டு போகலாம். உங்களோட மெமரில இருந்து ரீகால் பண்ணா தான் எக்ஸாம் பேப்பர்ல வரும். எண்ணத்தை யூஸ் பண்ணி பொதுவா பீக்கர்ல மிக்ஸ் பண்றதுக்கு நாங்க எந்த எக்யூப்மெண்ட் எடுக்கிறோம் லெபார்டரியில? கிளாஸ் ரோட். கிளாஸ் ரோட். சிம்பிள். அந்த கிளாஸ் ரோட எடுக்கணும். சரியா? அண்ட் என்ன செய்யணும்? அதை போட்டுட்டு மிக்ஸ் இட் வெல் பை யூசிங் அ கிளாஸ் ரோட். தென் என்ன செய்யணும்? Add more purified water up to 500 milliliter and again mix it well with the glass rod. Finally transfer என்ன செய்யணும்? கடைசியா transfer it into a proper container and label properly. சரியா? என்ன சொன்னா நாங்க கன்சென்ட்ரேட் ஆன ஒன்றுல இருந்து டைலூட்டட் பண்ண ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ தட் கட்டாயம் அந்த இடத்துல என்ன செய்யணும்? அதை வேறொரு கண்டெய்னர் ப்ராப்பரான கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதை என்ன செய்யணும்? சரியாக லேபிள் பண்ணணும். சரியா? இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அப்ப முதலாவது என்ன செய்யற? இனி இந்த வால்யூம் எடுக்கிறன்றத மென்ஷன் பண்ணணும். அது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அது ஒரு முக்கால்வாசிக்கு பியூரிஃபைட் வாட்டரை போட்டு நல்ல கிளாஸ் ரோடால மிக்ஸ் பண்ணணும் சொல்லுது. மூணாவது பாயிண்ட் என்ன? 500 மில்லிலிட்டர் மட்டுக்கும் நல்லா அந்த வாட்டர் லெவல் வரும் வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? வாட்டரை இன்னும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நாலாவது பாயிண்ட்ஸ் என்ன? ப்ராப்பர் ஒரு கண்டெய்னருக்கு வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு லேபிள் பண்றது. மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். இவ்வளவு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த கேள்விக்குரிய மொத்த மார்க்ஸையும் ஏர்ன் பண்ணலாம். விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு தெரிய கொஞ்சம் ஸ்லோவாக இந்த விஷயம் ஸ்லோவாக இல்லை முதலாவது பேப்பர்ன்றதால தெரியும். சரி பார்ப்போம். நீங்க பட்பட்டு சொன்னீங்கன்னு சொன்னா எனக்கு மூவ் ஆகலாம். இல்ல உங்களுக்கு டைம் எடுத்தா உங்களுக்கு வருது இல்லைன்னா நாங்க டைம் எடுத்தா செய்ய வேண்டி இருக்கு. சரியா? இது முதலாவது. நான் நம்புற செய்தா மிஸ்ஸும் இன்னும் எஸ்சிக்யூ பார்ட்ஸ் செஞ்சு படல. இது முதலாவது எஸ்சிக்யூ. நான் ஃபர்ஸ்ட் உண்மையை சேர்த்து யோசிக்கல. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க லாஸ்ட் டைம் இந்த எஸ்சிக்யூ பாட்டர் தான் ஃபெயில் ஆனது. அப்ப அநியாயமே அவ்வளவு எம்சிக்யூ கஷ்டமானதை படிச்சு போட்டு இந்த எஸ்சிக்யூ பார்ட்ஸ் மிஸ் பண்றேன்னு சொல்றது எவ்வளவு அநியாயம். சரியா? Okay, next one. Calculate the quantities of ingredients required to prepare 500 milliliter of 4% W over V dextrose in hypertonic saline solution. கேள்வி என்ன கேக்குறாங்க? கேள்வி என்ன?
கேள்வி என்ன விளங்குதா? என்ன மாதிரி விளங்குதா கேள்வி என்னண்டு? விளங்குதா இல்லையா? சொல்லுங்க. கால்குலேட் தி குவான்டிட்டிஸ் ஆஃப் இன்கிரீடியன்ஸ். இங்க என்ன மெத்தட் ஏதாவது கேட்டிருக்காங்களா? இல்ல. கால்குலேட் தி குவான்டிட்டிஸ் ஆஃப் இன்கிரீடியன்ஸ். நீங்க கால்குலேட் பண்ணி மட்டும் கொடுங்க. required to prepare 500 milliliter of volume சொல்லிருக்காங்க. எதுட 4% WOV dextrose in hypertonic saline solution. இதை தயாரிக்கிறதுக்கு 500 மில்லிலிட்டர் தயாரிக்கிறது, இந்த செறிவிடத்திலிருந்து 500 மில்லிலிட்டர் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு, எத்தனை கிராம் தேவை, எத்தனை கிராம் டெக்ஸ்ட்ரோஸ் தேவைன்றது தான் கேள்வி. சரியா? உங்களுக்கு WOV அந்த பர்சன்டேஜ்ல செறிவு கொடுத்திருக்காங்க. WOV என்றா என்ன மீனிங்? WOV என்று சொல்றது என்ன மீனிங்? W/V அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? 4% WOVனா 4% dextrose இருக்குது 100 milliliter சொல்யூஷன்ல. ஓகே, 100 மில்லிலிட்டர் சொல்யூஷன், அது சரி. சரியா? 100 மில்லிலிட்டர் சொல்யூஷன்ன்றது சரி, மில்லி லிட்டர் தான். சரியா? டபிள்யூன்றது மீன் கிராம்ஸ், வெயிட்ல இருக்குது 4 என்று சொல்றது. சரியா? 4 கிராம் இருக்குது இதுல 100 மில்லிலிட்டர்ல. எப்பவுமே நாங்க WOV என்று சொன்னா எவ்வளவோ அதுல இருக்கக்கூடிய கரையம், அந்த சொல்யூட் வந்து எத்தனை கிராம்ன்றதும், தென் வி என்று சொல்றது நாங்க பொதுவா 100 மில்லிலிட்டருக்கு தான் பாக்குறோம். இது வந்து ஈக்குவேஷன். மறந்திருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? WOV மீன்ஸ் V என்றது 100 மில்லிலிட்டர் தான் பாக்கு, W சொல்றது அதுல இருக்கக்கூடிய திண்மத்திட அளவு. சரியா? இங்க சொல்றாங்க WOV 4% WOV என்று சொன்னா அதுக்கு மீனிங் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது 100 மில்லிலிட்டர். 100 மில்லிலிட்டர் இதுல சொல்யூஷன்ல வந்து 4 கிராம் டெக்ஸ்ட்ரோஸ் இருக்குது. சரியா? இப்ப எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா என்ன, 500 மில்லிலிட்டர்ஸ்ல 500 மில்லிலிட்டர்ஸ் தான் தயாரிக்கணும். இது 100 மில்லிலிட்டர்ஸ் இருக்கிறது. சோ 500 மில்லிலிட்டர்ஸ் என்று சொன்னால் எத்தனை கிராம் எடுக்கணும், எத்தனை கிராம் டெக்ஸ்ட்ரோஸ் சொல்யூஷன் எடுக்கணும்ன்ற விஷயம் தான் கேள்வி. சரியா? 100 மில்லிலிட்டர்ல தான் 4 கிராமாக இருந்தால் 500 மில்லிலிட்டர் தயாரிக்கிறதுக்கு எத்தனை கிராம் டெக்ஸ்ட்ரோஸ் தேவைன்னு சொல்லுங்க. 2 கிராம். 20 கிராம்ஸ். வெரி சிம்பிள். பாருங்க. சோ இதுல என்ன மேல் பண்ணிட்டேன்னா, சோ 20 கிராம்ஸ் ஆஃப் என்னது டெக்ஸ்ட்ரோஸ் தேவை. அந்த பர்டிகுலர் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 20 கிராம்ஸ் தேவை. இந்த கால்குலேஷனை கொடுத்தா அந்த கேள்விக்குரிய மொத்த ஆன்சரும் சரி. சரியா? ஓகே, அடுத்து தேர்ட் ஒன். அதுல இருக்கக்கூடிய 3வது கேள்வி என்னன்னு சொன்னால், அடுத்த 3வது கேள்வி என்னன்னா, எக்ஸ்பிளைன் வை பஃபர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பார்மசியூட்டிக்கல் ஃபார்முலேஷன். இது தியரி டைப் ஆஃப் கேள்வி. இதுக்குரிய ஆன்சரை நோட் பண்ணுங்க, இல்லைன்னா என்னோட செல்லுங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். கரைசல்ல வந்து pH அளவு மாறாம வச்சிருக்கிறதுக்கு தான் நான் பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்றேன். ஓ,
ஓகே, pH மாறாம பேன்றதுக்கு சரி. வேற? அது சரியான ஆன்சர் தான். வேற? வேற என்ன? ஓகே, அதுக்கும் தெரியாது, நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் சரி. எக்ஸ்பிளைன் வை பஃபர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் pharmaceutical formulation. பஃபர்ஸ் எதுக்காக பயன்படுத்துறாங்க? எதுக்காக இந்த pharmaceutical சொல்யூஷன்ல தயாரிக்கிற? அதுக்கு பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குற. காரணம் என்னன்னு சொல்லணும். முதலாவது நீங்க சொன்ன மை ஹெல்ப் டு மெயின்டைன் pH ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். pH பேலன்ஸ் பண்றதுக்கு. சரியா? ரெண்டாவது விஷயம், enhance solubility as some drugs need a specific pH condition to dissolve. வேற என்ன? ஏபிஐ டிகிரடேஷனை இல்லாமல் ஆக்குற. மேபி இதுல ரியாக்ஷன் நடந்து பெரிய ஒரு pH சேஞ்ச் ஆக இருந்துச்சுன்னா மருந்து அவ்வளவுதான், அழியாம போய்த்திரும். அப்படி இல்லாம அதை பாதுகாக்க வைக்கிறதுக்காக அதுக்கு என்ன, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்ப அந்த ஏபிஐ டிகிரடேஷன் ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இது ஆகாம பழுதாகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது டு என்ஷூர் ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டி, எஃபிகசி அண்ட் solubility. ஓகே, அவ்வளவுதான் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். சரியா? நான் நினைச்சதை விட கூட டைம் போச்சு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 செய்வோம். என்எம்ஆர் லோ அண்ட் எத்திக்ஸ் பார்ட்ல வரக்கூடிய ஒன்று. சரியா? அதுக்குரிய ஆன்சர்ஸை நோட் பண்ணுங்களேன். மிச்சம் டைம் தரையில டிஸ்கஸ் பண்ணணும். சரியா?
ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணீங்களா? சரியா, அதை நாங்க கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்லயே பார்ப்போம். சரியா, ஆன்சர் மட்டும் இருக்குது. அதை விட எனக்கு நினைக்கிறேன் என்ன மாதிரி உங்களுக்கு இதை தாண்டி சரியா காட்டிட்டு எக்ஸ்பிளனேஷன் தந்தா கிளியராக இருக்கும். சரியா, இந்த ஆன்சர் இருக்குது, நான் ரெடி பண்ண ஆன்சர் தான். ஆனா எனக்கு அதை விட என்ன மாதிரி ஆக்ட்ல இந்த இடத்துல தான் இது இருக்குது, இதுக்குரிய ஆன்சர் இப்படித்தான் வருமன்றதை நான் சொன்னா நல்லா இருக்குமென்னு நினைக்குது. சரியா, நீங்க டைம் வேஸ்ட் நினைக்க வேணாம். அதை செஞ்சது நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும். 2020 கொஷன் நம்பர் 2 வந்து நாங்க லேட்டா இது பண்ண போறோம். சரியா, தென் briefly describe the motor the opium. ஓகே, இது ஓகே. பாய்சன் ஓபியம் இந்த பாட்டை செய்யலாம். சரியா, இதை நீங்க செய்யுங்க. இப்ப இதுக்குரிய டிஸ்கஷனை நாங்க பார்ப்போம். இது வந்து பொட்டோ அப்படின்னு ஒரு பாட் வருமே, அதுல நான் இது நோட்ஸ் இப்ப ஷேர் பண்றேன் உங்களுக்கு குரூப்ல. தெரிய மறந்திருந்த ஆட்கள் இருந்தா அந்த பிடிஎஃப் பார்த்து அதுக்குரிய ஆன்சர்ஸ் இது பண்ணுங்க. சரியா, அதுல வந்து எந்த ஒரு ஷார்ட் நோட் இருக்கு, நான் அதையும் போடுறேன். சரியா, அது போல உண்மையிலே நோட்ஸையும் பார்க்கணும். சரியா, உங்களுக்கு நான் நோட்ஸையும் சென்ட் பண்றேன், ரெண்டையும் போட்டாச்சு. டவுட் தெரியா அப்படி ஏதாச்சும் இருந்தா அதை ரெஃபர் பண்ணுங்க. இல்ல நீங்க ஓகே கம்ப்ளீட்லி உங்களுக்கு செய்யலுமாக இருந்தா தனியா செய்யுங்க. மிச்சம் டைம் தெரியல, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். சரியா, ஓகே, அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். சரியா, ஆஹ் இதுல ஐயோ ஓப்பன் ஆகுது இல்ல.
போட்டோட பேஸ் இருக்குது. சரியா? இந்த ஷார்ட் நோட் தான் இதுல இல்ல. நீங்க அதுலயும் பாருங்க, அதுல ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஷார்ட் நோட்ல. எனக்கு நான் செம்ம ஈஸி. இந்த ஐடியாவை நல்லா படிக்கிற நேரம் தெளிவா விளங்கெடுத்து வைப்பேன். முந்தினாண்டி கதை பார்த்துட்டு போனுச்சுன்னா எல்லாம் மைண்டுக்கு வந்துடும். சரியா? ஓகே, நீங்களும் உங்களுக்குரிய மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இதுல கேள்வி என்னன்னு சொன்னா பொட்டோ அதை பேஸ் பண்ணித்தான் ஒரு கேள்வி வந்திருக்கு. இது எதுல வருதுன்னு சொன்னா எங்களோட லோ அண்ட் எத்திக்ஸ் பார்ட்ல வருது. அப்படின்னா நாங்க சட்டம், ஃபார்மசி சம்பந்தப்பட்ட சட்டம் என்ற பகுதியில வந்திருக்குது. உங்களுக்கு ஞாபகமாய்க்கும், நாங்க இந்த பார்ட்ல எல்லாம் செய்யலே அந்த லோ அண்ட் எத்திக்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட். சரியா? இது பெரிய அளவுல எல்லாரும் எம்சிக்யூல வருமான்னு கேட்டா அப்படி இல்லை. ஆனா பாருங்க, தனி ஒரு எஸ்சிக்யூ டைப்புக்கு வருதுன்னு சொன்னா இதுக்கும் நாங்க நியாயமா நல்ல ஒரு வெயிட் கொடுக்கணும். ஏன்னா 20 மார்க்ஸ் ஆயினே இருக்குது. சரியா? சாய்ஸும் இல்லைன்ற சந்தர்ப்பத்துல இதுக்கு நாங்க நல்ல ஒரு ஹெவியான ஒரு வேலையை கொடுத்து தான் என்ன செய்யணும், இந்த விலங்கெடுத்து இதுக்குரிய கேள்விக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? அப்ப இதன் லோ அண்ட் எத்திக்ஸ்ல வருதுன்றது தெரியணும். உங்களுக்கு தேவையான 2 நோட்ஸையுமே ஷேர் பண்ணி இருக்கேன். சரியா? பாருங்க, இப்ப முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா briefly describe the following terms. இந்த டேர்ம்ஸ் விளங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது authorized officer. தென் ரெண்டாவது கேள்வி write the functions of the opium board as defined in பொட்டோ பாய்சன், ஓபியம் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக். சரியா? கேக்குற ஓபியம் போர்ட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? சரியா? ஓபியம் போர்ட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நீங்களும் நானும் கற்பனை பண்ணி எழுதி கொடுக்குற ஆன்சர் சரி வருமா? இல்ல. என்ன அந்த இதுல செல்லிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பொட்டோவில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் செல்லிருக்கோ அதை செல்லுங்க. சரியா? the next one storage of poison. சரியா? இந்த மூணையும் பத்தி என்ன செய்யணும், நீங்க நல்ல ஒரு பிரீஃபான இல்ல, கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளேட்டிவ்ல ஒரு ஆன்சர் ஒன்று கொடுக்கணும். சரியா? முதலாவது ஆத்தரைஸ்ட் ஆபீசர் பாப்போம். இதுல ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ண்டா யாரு அப்படின்ற விஷயம் செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆத்தரைஸ்ட் ஆபீசர்னா என்னன்னு தெரியுமா? ஆ, ஆத்தரைஸ்ட் ஆபீசர்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா தெரியுமா ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ண்டா யாருண்டு? ஃபார்மசில என்னென்ன மாதிரி நடக்குன்னு பாக்குறதுக்கு வா. ஆஹா, பாப்போம். பரவாயில்லை, ஏதோ ட்ரை பண்றீங்க. சரிதான், உண்மையில யோசிக்கத்தான் வேணும். சரியா? ஓகே, மத்தவங்க என்ன சொல்றீங்க? வெரி குட். ம், மத்தவங்களோட ஆன்சர் என்ன? ஓகே, மத்தவங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? கொஞ்சம் யோசிக்க வச்சுதான் செய்யணும். அவசரத்துக்கு சும்மா செஞ்சு போட்டு போகவே இல்லை. அதான் திருப்ப திருப்ப கேட்டிருக்கேன். என்ன இப்படித்தான் எம்சியூ கஷ்டம் தான், ஆனா சும்மா அடிக்கிறது. பாட்டு ஒன்று சொல்றது உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி கெப்பாசிட்டி இருந்தா தான் எழுதலாம். சரி, அப்ப நல்லா உங்களோட மைண்ட்ல இருந்து ரீகால் பண்ணி பண்ணி எடுத்து என்னன்ற விஷயத்த பார்த்துதான் இது செய்யணும், இல்லையா?
சரி, ஓகே. தெரியாட்டி இதுல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது பாருங்க, சாப்டர்ஸ் 7 இருக்குது, ஷெட்யூல்ஸ் வந்து 6 இருக்குது. இது வந்து இதை பத்தி சொல்லிருக்காங்க, ஷெட்யூல் பத்தி. ஓகே, ஆன்சரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் ஆபீசர் இதுல வந்து இல்ல உண்மையிலே. சரியா? இதுலயும் இல்ல. ஆனா இருக்கும் ஒரு விஷயம் நான் தான் யோசிச்சேன், திருப்பி திருப்பி பார்த்தேன். என்னடா ஆத்தரைஸ்ட் ஆபீஸ் அப்படி யாருன்றது நிறைய கேள்வியில வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இதெல்லாம் படிக்க வேண்டிய சாப்டர்ஸா, தெரியாட்டு கொஞ்சம் வாசிச்சு வாசிச்சு பேசி தெளிவா விளங்கி எடுத்துக்கணும். சரியா? இதுல ஆத்தரைஸ்ட் ஆபீஸர்ண்டா யாருன்னு மென்ஷன் பண்ணல. நான் உங்களுக்கு ஆன்சரை சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பாருங்க, இதுக்குரிய ஆத்தரைஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டா, அதுக்கு வர ஆன்சர் என்னன்னா, பர்சன் ஹூ இஸ் appointed by the minister from any provincial director of health services, any regional director of health services, any medical officer of health, any divisional pharmacist, or any food and drugs inspector, or any pharmacist attended to the authority. சரியா? இவங்களைத்தான் நாங்க சொல்றது வந்து ஆஹ், என்ன ஆத்தரைஸ்ட் ஆபீசர் சொல்றது. இதுக்குரிய ஆன்சர் என்ன, நான் உண்மையிலேயே கொஞ்சம் குரூப்ல போடுறேன். என்று சொன்னா கொஞ்சம் இது வந்து ஈஸியான இங்கிலீஷ் என்றும் இல்லையே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான இங்கிலீஷ் இல்லையா? சரி, இதுக்குரியதை நான் டைப் பண்ணி குரூப்ல போடுறேன். ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ண்டா யாரு என்று சொல்றது. இவங்களை யாரு நிர்வ நிர்- நியமனம் கொடுக்கிறது? இவங்களை நியமனம் செய்யறது வந்து மினிஸ்டர் ஃப்ரம் எனி ப்ரொவின்சியல் டிரெக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். சரியா? ஒரு பிடிஹெச்எஸ் வந்து இவங்க என்ன அப்பாயிண்ட் பண்ணப்படுது, அது முதலாவது பாயிண்ட்ல சொல்லணும். ரெண்டாவது சொல்லணும், எனி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டிவிஷனல் ஃபார்மசிஸ்ட், எனி ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர், எனி ஃபார்மசிஸ்ட் அட்டாச்ட் டு த அத்தாரிட்டி. சரியா? என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆஹ், முதலாவது மினிஸ்டரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மத்த இருக்கக்கூடிய எல்லா எல்லா என்ன சொல்ல எல்லார்ட்டையும் வந்து எல்லாரும் வந்து இருக்கலாம். சரியா? அது தவிர யாரா இருந்தாலும் இருக்கலாம். அது ஒரு பார்மசிஸ்டா இருக்கலாம், ஹெல்த் சர்வீஸ்ல இருக்கலாம், யாராகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அது யாரு, அந்த ஆத்தரைஸ்ட் ஆபீஸர் யாராகவும் இருக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. மிஸ் விலங்கல்ல. எக்ஸ்கியூஸ் மிஸ் சொல்லுங்க. மிஸ் யாரு விலங்கல்லையா? மிஸ் இல்ல யாரு அப்பாயிண்ட் பண்ற ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ்? அப்பாயிண்ட் மினிஸ்டர் பண்றது ஆஃப் ஹெல்த். வந்து மினிஸ்டர் ஃப்ரம் எனி ப்ரொவின்சியல் டிரெக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். சரியா? மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் தான் இது பண்றேன்ட்டு இல்ல. ஏன்னா ஹெல்த் மினிஸ்டர் இது பண்ணல, எந்த ஒரு பிடிஹெச்எஸ் ஆக இருந்தாலும் அப்படின்னா
ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். இப்ப எல்லாத்துலயும் ஒரு ப்ரொவின்ஸ் இருக்குதானே, அந்த ப்ரொவின்ஷியல் இதுல இருக்கக்கூடிய டிரெக்டர் தான் ஆத்தரைஸ்ட் ஆபீசரை வந்து நியமிக்கிறது. சரியா? விளங்குச்சா? இல்லன்னு சொன்னா அவரு நியமிப்பாரு ஓகே. ப்ரொவின்ஷியல் சம்பந்தப்பட்டதுக்கு. ஓகே. சரி, அதுட்டு நான் உங்களுக்கு டெஃபினிஷனையும் வர போடுறேன். சரியா? அப்ப நீங்களும் தெளிவா கேளுமே. நான் டைப் பண்ணிய குரூப்ல போடுறேன். இப்ப இல்லைன்னு சொன்னா காலையில. சரியா? இப்பவே ஷுவர் பண்ண வேணாம். மிஸ் ஆயினா நாளை காலையில போடுவேன். தென் அதுக்குரிய இதை பாருங்க. சரியா? ரெண்டாவது கேள்வி சொல்றாங்க, ரைட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓபிஎம் போர்ட் ஆஸ் டிஃபைன் பை த பாய்சன் ஓபியம் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக். இதெல்லாம் வந்து என்ன செய்ய பாடமாக்கி தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஓபிஎம் போர்டுன்னா உங்களுக்கு தெரியுமே. இப்ப இத கேள்வி பதிலா மட்டும் படிக்காம இப்ப நான் போட்ட ஷார்ட் நோட்டையோ இதையோ ஒன்று வச்சு பொட்டோன்றத கொஞ்சம் ஒரு ரஃப்லி ஒரு ஐடியா ஆயிடுங்க. எத்தனை சாப்டர்ஸ், எத்தனை ஷெடியூல்ஸ், இதுல என்னென்ன பத்தி சொல்றாங்க, அந்த விஷயத்த ஒரு ஐடியா எடுத்துக்கொண்டு கேள்விக்குரிய ஆன்சரை செய்யுங்க. சரியா? அதுக்கு நான் ஃபுல்லா இது வந்து இன் டீட்டெயிலா படிக்க சொல்லல. அப்படி எடுத்து படிச்சா தான் ஒரு கிளியர் இருக்கும். அடுத்த முறை வாரின கூட நீங்க அடுத்த இது சம்மந்தப்பட்ட கேள்வி வாரின கூட நீங்க கிளியர் ஆயிருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன். சரியா? மிஸ் இதுல வந்து என்ன மாதிரி ஃபுல்லா நோட்ஸ் இருக்குது நீங்க அனுப்பலாம் பிடிஎஃப்ல? என்எம்ஆர்ஏக்கா? ஓ, என்எம்ஆர்ஐக்கு ரிலேட்டடான நோட்ஸ். இல்ல, என்எம்ஆர் ரிலேட்டட் நோட்ஸ் நான் ஷேர் பண்ணல. ஏன்னா நான் அதை டிஸ்கஸ் பண்ற நேரம் நாளைக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் என்எம்ஆர் நோட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணல, சுகிதா மிஸ் ப்ரிப்பேர் பண்ணா. அதால எனக்கு கொஞ்சம் ஒருக்கா அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் சென்ட் பண்ணணும். அதனால நான் சென்ட் பண்ணலமா அதை. இருந்தா குரூப்ல போட்டு விடுங்க கிடைச்சா. ஓகே, கட்டாயம் நான் ஷேர் பண்றேன். அதையும் என்எம்ஆர்ஐட இதையும் இது பண்றேன். சரியா? என்எம்ஆர்ஐட அந்த என்எம்ஆர்ஏ எங்கட நேஷனல் மெடிசின் இதால வந்து ரிலீஸ் பண்ற ஒன்று இருக்கே, அதையும் அனுப்புறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கக்கூடிய யார பிரசன்டேஷனையும் ஷேர் பண்றேன். சரியா? ஓகே, இப்ப கேட்கிறாங்க பொய் இது ஓபிஎம் போர்டு, பொய்சன் ஓபிஎம் போர்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு வேண்டும் என்ன லோ அண்ட் எத்திக்ஸ் பார்ட் தானே, அப்படி ஒன்றும் மெஜிக் கார்டு இல்லை. அதுக்காக ஸ்கிப் பண்ணவும் வேணாம். எல்லாம் படிச்சு இதெல்லாம் அநியாயமா மிஸ் ஆகுதும் வேஸ்ட் தானே இல்லையா? சரியா? ஓகே, கேள்வி நல்லா அழகா பார்க்கணும். என்ன விஷயம் கேட்கிறாங்க, ரைட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓபிஎம் போர்ட் ஆஸ் டிஃபைன் பை த பொட்டோ. நீங்க சும்மா நினைக்கிறதல்ல, பொட்டோ ஆர்டினன்ஸ் லீக்கிறது பத்தி அது மாதிரியான அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷனை சொல்ல சொல்றாங்க. சரியா? ஓபிஎம் போர்டுன்னு சொன்னா என்னன்னு முதல்ல விளங்கிருக்கணும். ஓபிஎம் போர்டுன்னு சொன்னா என்ன, ஹெல்த் மினிஸ்டரால அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு போர்ட் தான் ஓபிஎம் போர்டு என்று சொல்றது. ஓபிஎம் போர்டுல வந்து இவ்வளவு ஆட்களும் இருப்பாங்க. இதெல்லாம் பாடமாக்கி அழகா தெரிஞ்சு வைக்கணும். சரியா? சும்மா ஏலா. ஐயோ, ஓபிஎம் போர்டுல யார் யார் இருக்காங்க அந்த விஷயங்களும் கூட தெரியணும். சரியா? அடுத்தது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஓபிஎம் போர்ட் தான் தந்திக்கிறது. இதான் நம்மகிட்ட கேள்வி. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஓபிஎம் போர்ட்னா மெயினா உங்களுக்கு இதை சம்மரி பண்ணலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, தென் அலோகேஷன் பண்றது, தென் கேன்சலேஷன் பண்றது. இந்த பேசிஸ்ல தான் கேள்வி என்ன செய்யும், மூவ் ஆக சாரி, ஆன்சர் மூவ் ஆக போறது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் அப்படின்ற வார நேரம் இதுல இருந்துதான் நீங்க ஆன்சரை சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, முதலாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டோபியமோட ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. தென் அலோகேஷன், தென் கேன்சலேஷன். சரியா? இது சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நீங்க என்ன செய்யணும், ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வார நேரம் ஓபிஎம் போட்ட ஃபங்க்ஷன்ஸ் இப்படி வரும். முதலாவது ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன, இப்ப இது வந்து ஒரு இது உண்டு, பொய்சன் ஓபியம், இது ஒரு நஞ்சு இல்லையா? அத வந்து மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு. அப்படி கேட்கிற நேரம் நீங்க மூணா பிரிச்சு ஆன்சர் கொடுங்க. அதுக்குரிய ஆன்சர் ரெஜிஸ்ட்ரேஷன், அலோகேஷன், கேன்சலேஷன், அந்த பேசிஸ்ல ஆன்சரை கொடுங்க. நீங்க அப்புறம் ஈஸியா உங்களுக்கு இருக்கும். சரியா? சோ அந்த பொட்டோ அதோட வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற வார நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னடா,
ரீஜனல் ஆயுர்வேதிக் மெடிசின் practitioner சரியா RAMP who is living in the district can use crude opium for his patient as treatment. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல முதலாவது ஓபிஎம் போர்ட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆர்எம்பி ஆயுர்வேதிக் மெடிசன் ஆஃபீஸர் சரியா அவங்களோட இதுபடிதான் என்ன செய்யற என்ன சரி அவங்களே பேஷண்ட்டுக்கு தேவை ஒரு ஆயுர்வேதிக் மெடிசின் பேஷண்ட்டுக்கு அது இது ஒன்று தேவை அவருடைய பேஷண்ட்டுக்கு தேவையான அளவை என்ன செய்யறாங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க சரியா அது முதலாவது பாயிண்டாக கொடுக்கணும் அதுக்கு பிறகு fill the form forward to என்ன chairman of ஓபிஎம் போர்டு அதுக்கப்புறம் என்ன செய்யற அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு என்ன செய்யணும் chairman போர்டுக்கு அதை சென்ட் பண்ணணும் சரியா தென் அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுது கேன்சலேஷன் நடக்குது சரி கேன்சலேஷன்ல அதுக்கப்புறம் அது என்ன அது யூஸ் பண்ணலாமட்டு சர்டிபிகேட் இஷ்யூ ஆகுது அந்த ஆயுர்வேதிக் இருக்கு தென் அலோகேஷன் வா நேரம் அலோகேஷன்ல நீங்க பிரீஃப் பண்ணி செல்ல வேண்டிய விஷயம் என்னடா அதுல அலோகேஷன்ல வந்து allocate the amount of okay சரியா ஓகே அலோகேஷன் இது செல்லணும் அது சாமண்ட் இதோடு எடுக்கிறன்றது தென் கேன்சலேஷன் எப்ப கேன்சல் ஆகும்ன்ற விஷயம் சரியா இது எப்ப கேன்சல் ஆகும்னா போர்ட் மே கேன்சல் த ரெஜிஸ்ட்ரேஷன் வென் ஆர்ஏஎம்பி இது வந்து இவங்க சேஞ்ச் ஆகிறதோட அந்த டைம்ல இது கேன்சல் ஆகும் மிஸ்யூஸ் ஆஃப் ஓபிஎம் பிள்ளையா பயன்படுத்தி கேன்சல் ஆகும் டெத் ஆஃப் ஆர்ஏஎம்பி கோசிங் ப்ராக்டிஸ் keeping of practicing or not to get opium quota for 3 consecutive times இந்த மாதிரியான எத்தனையோ ரீசன் இருக்குது கேன்சலேஷனுக்கான காரணம் திஸ் கேன்சலேஷன் ஷுட் இன்ஃபார்ம் த மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அது வந்து கட்டாயம் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் இது பண்ணப்படும் இப்ப இந்த நோட்ஸை பார்த்துட்டு என்னடா நான் ஃபங்க்ஷன் கேட்டதுக்கு இதை விளாடப்படுத்தினேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கூடாது சரியா ஓபிஎம் போர்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ்னா இந்த ஸ்லைட்லயும் வைக்கிறது தான் ஆன்சர் வேற புதுசா ஒன்றும் ஆன்சர் இல்லை சரியா அப்ப இதுல முக்கியமான விஷயம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லொகேஷன் கேன்சலேஷன் அப்படி நெக்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து கொடுத்து செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை சரியா எப்படியோ நீங்க என்ன செய்யணும் இதுக்குரிய அந்த ஆன்சரை இதால தேடி என்ன கொஞ்சம் சுருக்கி அதுக்குரிய பாயிண்ட்ஸ் தேவையானதை இன்க்ளூட் பண்ணணும் சரியா கட்டாயம் இன்க்ளூட் பண்ணாதான் அது ஒரு கம்ப்ளீட் ஆன்சராக இருக்கு சரியா ஓகே அடுத்தது பாருங்க ஸ்டோரேஜ் ஆஃப் பாய்சன் எப்படி பாய்சன்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணணும்ன்ற விஷயம் அடுத்த கேள்வி சரியா சரியா அதுக்குரிய ஆன்சர் அதால சென்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் இது சரியா இது ஸ்டோரேஜும் இதுல இருந்துச்சு ஒரு பார்க்கலாம் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் இதுல இருந்த மாதிரி தானே எனக்கு ஞாபகம் ஸ்டோரேஜ பத்தி சொல்றாங்க ஸ்டோரேஜ் வந்து இருந்துச்சு
ஓகே, அதுக்குரிய இதை வந்து இதுல ஆன்சர் இல்ல. சரியா, நான் ஷேர் பண்ணிக்கிற இதுல இல்ல. உண்மையில அதோட ஆன்சர் வந்து எப்படி வரும்னா, அதோட ஸ்டோரேஜை பத்தி நீங்க டெஃபினேஷன் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட தான் கொடுக்கணும். ஷுட் ஸ்டோர்ட் இன் செப்பரேட் ரூமோ இன் செப்பரேட் கபர்ட். the room of the cupboard should be lock and key. எப்படி இதை ஸ்டோர் பண்றேன்னு சொல்லி கேக்குறீங்க. அப்ப இது வந்து ஒரு கபர்ட்ல கட்டாயம் ஸ்டோர் பண்ணணும், கண்டான இடத்துல வைக்க இயலாது. அஹ் அடுத்தது விஷயம் வந்து the room or the cupboard should be locked and key. அப்ப லாக் பண்ணி அடுத்தது வந்து கீயை தான் பத்திரமா வைக்கணும். சரியா, அதை பெயின் பண்ணித்தான் இந்த கேள்விக்குரிய கம்ப்ளீட் ஆன்சரும் சென்னது. சரியா, இதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு டைப் பண்ணி சென்ட் பண்றேன். சரியா, ஓகே. அதுக்காக அவ்வளவுதான் ஆன்சர் எழுதி சரி வரல, தேவையான மாதிரி எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து எழுதணும். சரியா, அது இப்போதைக்கு இதோட கிளாஸ் எண்ட் பண்ணுவோம். ஒரு கிளாஸோட முடியுமாக இருந்தா நல்ல, நான் அப்படித்தான் எதிர்பார்க்கறது. என்ன ஆகுமோ தெரியும், அதுக்காக ஓடி போக இயலாத கேள்வியில சரியா செய்யாம. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நான் தேர்ஸ்டே கிளாஸோட வந்து ஜூன் கிளாஸ் கவுன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. தென் ஜூலைக்கு பே பண்ணி ஜூலை குரூப் இன்ஷா அல்லாஹ் ஆட் என் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜூலை குரூப்ல தான் பெரும்பாலும் ஆட் ஆகுது. சரியா, ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். குட் நைட். ஏதாச்சும் டவுட் இருந்தா மெசேஜ் போடுங்க, இன்ஷா அல்லாஹ் காலையில் எக்ஸ்பிளனேஷன் தான். குட் நைட். ஓகே.